வணக்கம். வழக்கத்துக்கு மாறா வழக்கமாக எப்போ நம்ம 6:30 மணிக்கு வேலைக்கு போவோம் காலையில். இன்றைக்கி 4 மணிக்கு வேலைக்கு போகிறோம். அந்த 300 ரொட்டி ஆர்டர் வந்துருக்குல்ல, அதனால் இப்போ மணி 4:15 ஆயிடுச்சு. கடை சாவியே நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ போயிட்டு கடையை திறந்து வேலையை ஆரம்பிக்கணும். 300 ரொட்டி முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூவாக ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படியே காலை வியாபாரம் பார்க்கணும். அதுபோல் போஸ் முதலாளி நெருக்கடியான நேரத்தை கொடுத்துருக்காங்க. 4 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வெளியாகிடுவேன். ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் நான் எப்படி வாழ்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். வேலை ஆரம்பிச்சிருச்சு. மைதா எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, மொத்த கடையிலையுமே நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். கடையை திறந்து லைட்டெல்லாம் போட்டு இந்த கேட்டை மெயின் என்ட்ரன்ஸ் திரும்ப பூட்டிட்டு ஷட்டரை, கிச்சன் ஷட்டரை திறந்து விட்டு கிச்சனுக்கு உண்டான டோரை ஒரு சின்ன சாவி, இந்த நம்ம ஊரெல்லாம் சாவி இருக்கும்ல, டோர் சாவி, அதுபோல் அதுக்கு ஒரு சாவி இருக்குது, அதை லாக் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெளிநாடு எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி தான் வேலை பார்க்கணும், எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு. ஏன்னா ஒரு ஆள் தான் இருக்கிறேன். நான் வேலை பார்க்கும்போது, சப்ளையராக வேலை பார்க்கும்போது வந்த புதுசில் நைட்டு போகும்போது சேரெல்லாம் அழகாக அடுக்கி நீட்டாக வச்சுட்டு போவேன். இங்கே பாருங்கள், இப்படி சேரெல்லாம் அப்படியே கண்ணா பின்னான்னு போட்டு போயிருக்கானுங்க நைட்டு வேலை பார்க்குறவங்க. சரி, ஓகே, 300 ரொட்டி நொறுக்கலாம். நண்பர்களே, 290 ரொட்டி முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் லைவ் பண்ணேன், 30 லைக் வந்துச்சு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, தேங்க்யூ. முக்கியமாக கமல், அவன் தான் பாதிக்கு மேலே லைவே மெயின்டைன் பண்ணான். 300 ரொட்டி முடிச்சாச்சு. இப்போ வேலை நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்தது காலை வியாபாரம். ஒன்றும் மாவு காய்க்கலை, வெங்காயம் வெட்டலை, ரொட்டி வீசி வைக்கல, ஆஃப் ஆயில் போட்டு வைக்கல, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. நேரம் நெருக்கடியாக கொடுத்துருக்காங்க இந்த டைம். ஓகே, வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலை வியாபாரத்துக்கு 300 ரொட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இன்றைக்கி 4 மணிக்கு அனுப்பி விட்ருவாங்க, அவங்க 4 மணிக்கு வந்ததுனால. ஓகே, நண்பர்களே, காலையில் 300 ரொட்டிக்கே நேரம் பத்தலை. கடை திறந்து கடை கஸ்டமர்ஸ் ஆர்டரும் இடையில 2-3 ரிசிப்டே வந்துருச்சு. அந்த அளவுக்கு நெருக்கடியாக இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டி இதில் ஆஃப் ஆயில் போட்டு வச்சு ரொட்டி ஸ்டாக்கு வீசி வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உட்காரவே இல்லை. அவ்வளோ ஹெவி வேலை. 4 மணிக்கு வந்தேன், 4 மணிக்கு போகணும். ஓனர் என்னங்கிறாரு, கேஷியர் லீவு, 6:30 மணிக்கு எப்பவும் போல் டியூட்டி டைம் முடிஞ்சு போ அப்படிங்கிறாரு. சேமாக டென்ஷன் ஆகுது. நான் பார்க்க மாட்டேங்க, நான் 12 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறது, நம்மளை பார்த்தா மிஷின் மாதிரி தெரியுதா? மண்டகாய் இது, பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. நேற்றுக்கே ஆள் இல்லாமல் அவ்வளோ ஹெவி வேலை, இன்றைக்கும் ஹெவியாக வேலை கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. முதல்ல இந்த மாதத்தோடு இந்த மலேசியாவை விட்டு முதல்ல வெளியாகணுமப்பா. பட் 12 மணி நேரம் வேலை. யாரோ லீவ் போடுறாங்களா? ஏன் கொடுக்கணும் ஆள் இல்லாத நேரத்தில் லீவு? கேஷியர் லீவா? அப்போ வேறு ஒரு ஆளுக்கு ஓட்டி கொடுக்கணும். இருக்கிறவனை போட்டு சாகடிக்கக்கூடாது. வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹெவி வேலை கொடுக்கக்கூடாது. என்ன நான் சொல்கிறது, வேலை போய்கிட்டு இருக்கு. மண்டகாய் இது. இன்றைக்கி 6:30 மணிக்கு தான் போவேன். நான் 2.5 மணி நேரம் இன்றைக்கும் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும். எப்பவும் போல் வழக்கமான 6:30 மணிக்கு வேலை முடிகிற மாதிரி இன்றைக்கி வேலை பார்த்துட்டு போகணும். ஆனால் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு வந்தேன். என்னடா டே, பட் மணி சாயந்தரம் 5 மணி. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப டஃப்பாக போய்கிட்டு இருக்கு. தலையெல்லாம் அலங்கோலமாக இருக்குல்ல. கேப் மாட்டி இருந்தது. போஸு முதலாளி இன்னும் வரவே இல்லை. பயங்கரமான வேலை இன்றைக்கி. நேற்றுக்கும் பயங்கரமான வேலை, இன்றைக்கும் பயங்கரமான வேலை. ஓகே, அடுத்தது 6:30 மணிக்கு போகிறதுக்கு அந்த வாக்குவாதம் நடந்தது இல்லை. சண்டை போட்டேன். நாளைக்கு 4 மணிக்கு போடா அப்படின்னாரு. நாளைக்கு 4 மணிக்கு போயிடுவேன். ஓட்டிலாம் கிடையாது, நாளைக்கு 4 மணிக்கு போயிடணும். காலையில் ரொட்டி போட்டது. காலையில் கமல் என்கிட்ட என்னோடய லைவில் பேசிக்கிட்டு இருந்தேன். பாருங்களேன், இந்த நாள் நேற்றுக்கு இன்றைக்கும் முந்தானத்து கூட 2 பேரும் கூட சண்டையாச்சு இல்லை. கடந்த ஒரு 3 நாளாக ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்குல்ல. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம், கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணணும்.
நிதானமாக போவோம். எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு மாதம் நம்மளை நிதானமாக போக விட மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த கடையை விட்டு போக போகிறேன்ல, அதனால் நம்மளுக்கு டஃப் கொடுப்பாங்க. பார்ப்போம். வேலையே தெரியாமல் இருக்கும்போதே ஓட்டியாச்சு, இப்போ என்ன பார்த்துக்கலாம். நண்பர்களே, காலையில் 4 மணி போல் இங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு போனேன். குட் மார்னிங் சொல்லிவிட்டு இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனேன்னா இப்போ நைட்டு 10 மணி. இந்த நாள் ரொம்ப ரொம்ப பெரிய நாளப்பா. இன்றைக்கி லைவில் சுப்பிரமணி கூட கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. ஓகே, அது அவனோட நல்லதுக்கு தான் அவங்ககிட்ட சண்டை போட்டேன். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே. இந்த நாள் ரொம்ப டஃப்பாக தான் போச்சு. ஆனாலும் இந்த நாள் எவ்வளவோ விஷயங்கள்லாம் கடந்து வந்து, நல்லது கெட்டது கஷ்டம் எல்லாம் வந்துட்டு கடந்தும் இந்த நாளோட இறுதிக்கு வந்தேன்னா குடி இல்லாத ஒரு நாளாக இந்த நாளை நான் கடந்திருக்கிறேன். ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப். அந்த வகையில் நான் இந்த நாளில் ரொம்ப சந்தோஷப்படுறேனப்பா. இவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்த இந்த நாள்லேயும் நான் இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வராமல் இருக்கிறதே நல்லது. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய்.